வணக்கம் மக்களே. சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் காலமாகவே எத்தனையோ நட்சத்திர ஜோடிகள் வலம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே சினிமா திரையுலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடிகர் நடிகைகளுக்குள்ள காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறது ஒரு சகஜமான நிகழ்வு தான். ஆனால் பெரும்பாலான நடிகர் நடிகைகளினுடைய காதல் திருமணமானது விவாகரத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் வேறு ஒரு திருமணம் செஞ்சுக்குவாங்க. இது எல்லாமே ரொம்பவே சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். இன்றைக்கி கூட நிறைய இளம் நடிகர் நடிகைகளுக்குள்ள காதலிச்சு திருமணமாகி விவாகரத்து செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரொம்ப பெரிய பரபரப்பையே ஏற்படுத்துச்சு. அதே போல் 80களின் காலகட்டத்தில் சிறந்த நட்சத்திர ஜோடியாக வலம் வந்தவங்க தான் ராமராஜன் நளினி ஜோடி. இவங்க 2 பேருமே சினிமா திரையுலகத்தில் உச்சத்தில் இருக்கும்போது காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு அப்புறமா கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் நடிகை நளினி அவர்கள் சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னும் நடிகர் ராமராஜன் அவர்களை பற்றியும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேட்டியில் நடிகை நளினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நடிகை நளினி அவர்களை பற்றி சொல்லணும்னா தமிழ் சினிமா திரையுலகத்தில் ரஜினிகாந்த் அவர்களினுடைய ராணுவ வீரன் திரைப்படத்தின் மூலமாக தான் முதலாக அறிமுகமானாங்க. அந்த திரைப்படத்தில் ரஜினிக்கு தங்கையாக நடித்து அசத்தியிருந்தாங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா பல வருடங்களில் முன்னணி உச்ச நட்சத்திரங்கள் பலருடனும் இணைந்து எத்தனையோ திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வர ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் ராமராஜன் அவர்கள் உதவி இயக்குநராக இருக்கும்போதே நளினி அவர்கள் நடிக்க வந்துட்டதால் அப்போ இருந்தே ராமராஜன் அவர்களுக்கு நளினி மேலே தீராத காதலானது இருந்திருக்கு. ஆனால் அதை அவர்கிட்ட சொல்லாமலே உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்திருக்காரு. இருந்தாலும் ராமராஜன் அவருடைய காதலை அவ்வப்போது அக்கறையின் மூலமாக காட்டி வந்திருக்காரு. ஒரு பிரச்சனையில் பார்த்தோம் அப்படின்னா நளினி அவர்களுடைய குடும்பத்தார்கிட்ட ராமராஜன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் அடியே வாங்கியிருக்காரு அப்படின்னு பத்திரிகைகளில் தகவல்கள் வெளிவந்துச்சு. அந்த பிரச்சனை முத்தி போனதுனால சென்னையை விட்டே நடிகர் நளினி அவர்கள் போய் மலையாள சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வருடம் கழித்து தான் தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்திருந்தாலும் கூட ராமராஜன் அவர்கள் கட்டுனா நளினியை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. நடிகர் ராமராஜன் அவர்கள் 80களின் இறுதியில் அறிமுகமாகி 90களின் காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமாகவே வலம் வந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய பல திரைப்படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. கரகாட்டக்காரன் திரைப்படமானது இன்றைக்கி வரைக்குமே தமிழ் சினிமாவினுடைய மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. அப்படி ராமராஜன் அவர்கள் திரையுலகத்தில் உச்சத்தில் இருக்கும்போதே நளினி அவர்களை கட்டாயப்படுத்தி காதல் செஞ்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மனக்கசப்புகள் காரணமாக 2 பேருமே பேசி கடந்த 2000ஆம் ஆண்டு தான் விவாகரத்து பெற்று பிரிஞ்சாங்க. இப்போ வரைக்குமே 2 பேருமே தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருவர் என்றைக்குமே விட்டு கொடுத்ததே கிடையாது. சமீபத்தில் கூட ராமராஜன் நளினியினுடைய மகள் அருணா அவர்களினுடைய திருமணமானது நடந்துச்சு. அந்த திருமணத்தில் 2 பேருமே ஒன்றா கலந்துக்கிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் நளினி அவர்கள் இப்போ ஒரு பிரபல பத்திரிகையினுடைய பேட்டியில் கலந்துக்கிட்டு அதில் ராமராஜன் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ தான் 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் எங்களுடைய வாழ்க்கையில் செஞ்ச தப்பையே உணர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 பேருக்குமே இது ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னும் தேவையில்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நபர்களை சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ காலங்கள் ஓடி போயிடுச்சு. எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய வாழ்க்கையை அவர் தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கண்கலங்கி இருக்காங்க. நளினி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பட வாய்ப்புகள் கிடைக்காம உடல் எடை கூடி நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடிய ஒரு அவலத்திற்கு தள்ளப்பட்டாங்க. சின்ன திரையிலையும் கால் தடம் பதிச்சு நிறைய நகைச்சுவை நிகழ்ச்சிகள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வடிவேலு உள்ளிட்ட முன்னணி நடிகர்களினுடைய திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வராங்க. ராமராஜன் அவர்கள் பட வாய்ப்புகள் கிடைக்காம ஒரு காலகட்டத்தில் ஒதுங்கி இருந்தவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் இப்போது சாமானியன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு. அந்த திரைப்படம் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. இப்படிப்பட்ட சூழலில் இவங்க 2 பேருமே இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவலும் சமூக வலைதளங்களில் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. நடிகர் ராமராஜன் நடிகை நளினி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.